Hi students, welcome back to Arush Maths Academy. நம்ம last classல comparison of rational numbers பத்தி பார்த்திருப்போம். அதுல 4 types இருக்கும். Type 1ல என்ன பார்த்திருப்போம்? Comparing of rational number with opposite sign. Sign opposite sign இருக்கு. இப்போ plus sign ஒன்னு minus sign ஒன்னு இருக்கு அப்படின்னா மைனஸ்ல இருக்கிறது தான் நமக்கு ஸ்மாலஸ்டா இருக்கும் அப்படின்றப்போ நம்ம first type பார்த்திருப்போம். Second type, comparing two rational numbers represented by two fraction with same denominators. டினாமினேட்டர்ல சேம் நம்பர்ஸா இருக்கு. இப்போ 2/3 4/3 அப்படின்னா டினாமினேட்டர்ல 3 ன்னு சேமா இருக்கு அப்படின்னா மேல இருக்க நம்பர் கம்பேர் பண்ணா போதும். மேல எந்த நம்பர் கிரேட்டரா இருக்கோ அந்த சைடு நம்பர் நம்ம கிரேட்டர் சிம்பிள் போடணும். தேர்ட் டைப் என்னன்னு பாருங்க. comparing two rational numbers represented by two fraction with different denominators. ரெண்டு ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு கீழே டினாமினேட்டர் நமக்கு என்னது டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப டிஃப்ரெண்ட்னா என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் சேமா வரா போல போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸை கம்பேர் பண்ணுவோம் அப்படின்ற போல பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் பாருங்க. கம்பேரிங் டூ ரேஷனல் நம்பர் that are not in standard form. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா அந்த நம்பர் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்திட்டு அப்புறம் எப்படி கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்ற போல பார்த்திருக்கோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர்ல மைனஸ் சைன் இருக்கக்கூடாது அப்படின்ற போல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே என்னது காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும் அப்படின்றப்பல சொல்லியிருப்பாங்க. தேர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நியூமரேட்டர்ல மட்டும்தான் மைனஸ் சைன் இருக்கணும், டினாமினேட்டர்ல மைனஸ் சைன் இருக்கக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. இதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதோட ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் 1.7 பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ரைட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். நமக்கு கீழே 5 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, நமக்கு அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு நம்பரையுமே என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். அப்போ சொல்யூஷன் பாருங்க. கொடுத்துருக்க நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். given என்ன கொடுத்துருக்காங்க, -3/5, 7/-10, -15/20, நெக்ஸ்ட் 14/-30, -8/15. இப்போ இந்த நம்பர்ஸ்ல டினாமினேட்டர்ல மைனஸ் சைன் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம், நியூமரேட்டர்ல மாத்தி எழுதிக்கலாம். அப்ப எப்படி வரும் நமக்கு இந்த நம்பர் -3/5. இங்க மேலே தான் இருக்கு மைனஸ், அதனால அப்படியே எழுதிருக்கணும். செகண்ட் இதுல இங்க கீழே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம மேலே எழுதிக்கலாம் -7/10, நெக்ஸ்ட் -15/20. இதுலயும் மைனஸ் சைன் கீழே இருக்கு. அப்போ மேலே போட்டோம்னா என்ன கிடைக்கும், -14/30, நெக்ஸ்ட் -8/15 அப்படின்னு. இப்போ இங்க பாருங்க டினாமினேட்டர்ல எல்லாமே சேம் நம்பரா இருக்கான்னு பாருங்க. இல்ல, டினாமினேட்டர் எல்லாத்தையுமே சேம் நம்பர்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்ப என்ன பண்ண, நம்ம கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கலாம். அப்ப எல்சிஎம் ஆஃப் 5, 10, 20, 30 and 15 ஈக்குவல் டு போடுங்க. இப்போ தனியா 5, 10, 20, 30, 15. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு 5 டேபிள் வருமா. அப்போ போட்டா என்ன கிடைக்கும், 1 5s are 5, 2 5s are 10, 4 5s are 20, 6 5s are 30, 3 5s are 15 கிடைக்கும். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பாருங்க 2 டேபிள்ல போடலாமா. இந்த 3 நம்பர்ஸ் 2 டேபிள்ல வரும். அப்போ 2 டேபிள்ல போட்டா என்ன கிடைக்கும் நமக்கு, 1 1, 2 2s are 4, 2 3s are 6. இந்த 3 அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், திரும்ப இந்த 2 மட்டும் போடலாம். 2 போட்டா என்ன கிடைக்கும், 1 1 1 3 3. நெக்ஸ்ட் இங்க 3 3 தான் இருக்கு. அப்ப நம்ம 3ன்ற நம்பர் போட்டோம்னா கீழே என்ன கிடைக்கும் நமக்கு, 1 1 1 1 1. ஓகேவா, கீழே எல்லாமே 1 வந்துச்சு. அப்ப எல்சிஎம் என்ன பண்ணுவோம், இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணா கிடைக்கிறது தான் எல்சிஎம். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, 5 × 2 × 2 × 3. மல்டிபிள் பண்ணுங்க. 5 2s are 10, 10 2s are 20, 20 3s are 16 வரும். அப்போ கொடுத்திருக்க ஒவ்வொரு நம்பரையும் என்ன பண்ண போறோம், நம்ம டினாமினேட்டர்ல 60 வரா போல சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, -3/5. இந்த நம்பரை நான் ஏதோ ஒரு நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர் என்ன கிடைக்கும், எனக்கு 60 கிடைக்கணும். அப்போ எந்த நம்பரால நான் மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும், 12ஆல மல்டிபிள் பண்ணா கிடைக்குமா. அப்போ நான் என்ன பண்றேன், மேலேயும் 12ஆல மல்டிபிள் பண்றேன். 5 12s are 16 கிடைக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் கிடைக்கும். 3 12s are என்ன கிடைக்கும் நமக்கு, 36. செகண்ட் நம்பர் என்ன கொடுத்திருந்தாங்க, -7/10 கொடுத்திருந்தாங்க.
இன்ட்டு எந்த நம்பர் போட்டால் எனக்கு டினாமினேட்டரில் 60 கிடைக்கும், 6 போட்டால் கிடைக்கும். அப்போ நான் மேலேயும் கீழே 6ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது 10 × 6 60 வந்துடுச்சு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், நமக்கு மேலே மைனஸ் வரும். 7 6 42. நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர் -15/20 கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த 20யை நான் எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் கீழே 60 கிடைக்கும்னு பார்த்தோம்னா 3. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், நமக்கு மைனஸ் வரும். 15 3s என்ன கிடைக்கும், நமக்கு 45. நெக்ஸ்ட் நம்பர் -14/13 கொடுத்துருந்தாங்க. இன்ட்டு எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கீழே 60 கிடைக்கும்னு பாருங்கள். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் கிடைக்குமா? அப்போ மேலே என்ன பண்ணுறேன், நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன கிடைக்கும், நமக்கு மைனஸில் கிடைக்கும். 14 × 2 என்ன கிடைக்கும், நமக்கு 28. நான் இங்கே 1 போட்டுட்டேன், சாரி, 28. நெக்ஸ்ட் நம்பர் -8/15. இதை நான் எந்த நம்பரில் மல்டிபிள் பண்ணால் எனக்கு டினாமினேட்டரில் 60 கிடைக்கும்னு பாருங்கள். 15 4s 60 கிடைக்குமா? அப்போ நான் மேலேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கிடைக்கும். 8 4s 32. அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டு நம்ம இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸ்க்குமே நம்ம 60 டினாமினேட்டர் வரா போல் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாமே எழுதிக்கலாமா? என்ன கிடைக்குது நமக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் -36/16 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கிடைக்குது நமக்கு? -36/60. செகண்ட் நம்பர் என்ன கிடைக்குது நமக்கு? -42/60. -42/60. நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர் -45/60. நெக்ஸ்ட் -28/60. நெக்ஸ்ட் -32/60 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்ஸ். இப்போ இந்த நம்பர்ல எல்லாமே நமக்கு கீழே 60 இருக்கு. அப்போ மேல இருக்க நம்பர் மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும், கம்பேர் பண்ணா போதும். இப்போ மேல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே பாருங்க, எல்லாமே என்னவா இருக்கு, நமக்கு மைனஸ் நம்பர்ஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ மைனஸ்ல எது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதான் அது நமக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அசெண்டிங் ஆர்டர் எழுதலாம் பாருங்க. இப்போ அசெண்டிங் ஆர்டர்னா நமக்கு ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டஸ்ட் நம்பர் வரைக்கும் போகணும். அப்போ இதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பாருங்க, எல்லாமே நமக்கு மைனஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ்ல பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட்டர் நம்பர் பார்க்கணும். அப்போ -45. அப்போ -45/60 அப்படின்ற நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரா வரும். அப்போ -45/60. நெக்ஸ்ட் என்ன நம்பர் எழுதலாம்? -42/60 எழுதலாமா? -42/60. நெக்ஸ்ட் எந்த நம்பர் எழுத முடியும்? -36. -36/60. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த நம்பர் -32/60. நெக்ஸ்ட் -28/60. அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டஸ்ட் நம்பர் வரணும். அது போல நம்ம மைனஸ் அப்படின்றதுனால இங்க என்னது கிரேட்டஸ்ட் நம்பர் தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூவா இருக்கும். அப்போ -45/60, -42/60, -36/60, -32/60, -28/60ன்னு அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டோம். இப்போ இது நமக்கு கொடுத்த கொஸ்டின் கிடையாது. இது நம்ம டினாமினேட்டர் சேமா எடுத்துட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சது. அப்போ ஒவ்வொன்றும் இந்த நம்பர் -45/60ன்றது எதோட வேல்யூன்னு பாருங்க. -45/60 அப்படின்றது எதோட வேல்யூ? -15/20 ஓட வேல்யூ. அப்ப அந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்? -15/20. நெக்ஸ்ட் -42/60 ஓட வேல்யூ என்னது நமக்கு? -7/10. அப்ப எப்படி எழுதலாம்? -7/10. நெக்ஸ்ட் -36/20. 36/20 ஓட வேல்யூ என்னது நமக்கு? -3/5. அப்ப அது எப்படி எழுதலாம்? -3/5 அப்படின்னு எழுத முடியும். -32/60. -32/60ன்றது நமக்கு என்னது? -8/15. அப்ப அந்த நம்பர் வரும் நமக்கு -8/15 அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் -28/60. அந்த நம்பர் நமக்கு -17/30. அப்ப அந்த நம்பர் நமக்கு -17/30 அப்படின்னு தெரியும். அப்ப இதுதான் நமக்கான அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றது என்னது? நீங்க -15/20, -7/10, -3/5, -8/15, -14/30 அப்படின்னு எழுதுந்த நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா என்ன கிடைச்சிடும் நமக்கு? டிசெண்டிங் ஆர்டர் கிடைச்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன எழுதலாம் நம்ம? -14/30. நெக்ஸ்ட் -8/15. நெக்ஸ்ட் -3/5. நெக்ஸ்ட் -7/10. நெக்ஸ்ட் -15/20. ஓகேங்களா? புரியுதான்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க கொஷினை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல நம்ம மைனஸை மேலே எடுத்துன்னு போய் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் டினாமினேட்டரை ஈக்குவல் பண்றதுக்காக எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் 16 வந்தது. இந்த 60 வச்சு நம்ம என்ன பண்ணோம், எல்லா நம்பரோட டினாமினேட்டர் ஆகலான்னு 60 வரா போல கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எல்லா நம்பரும் 60 வந்தது அப்படின்னா இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். அப்போ கம்பேர் பண்ணி நம்ம அசெண்டிங் ஆர்டரும் டிசெண்டிங் ஆர்டரும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எனி டூ கிவன் ரேஷனல் நம்பர்ஸ். ரெண்டு ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் இருக்கிற இன்னொரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னா அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலான்றது பாருங்க. இங்க வந்து நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் அப்படின்னு, இன்னொன்று என்னதுன்னா மெத்தட் ஆஃப் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு ரெண்டு மெத்தட் இருக்கு. இப்போ மெத்தட் ஆஃப் ஆவரேஜ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆவரேஜ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லுவோம் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ 2, 3 அப்படின்னு ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு ஆவரேஜ் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், 2 + 3 இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுவோம். சம் ஆஃப் த டேர்ம்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பைல என்ன பண்ணுவோம், இங்கே எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணுவோம். இங்கே என்னது 1, 2 நம்பர்ஸால் டிவைட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு 5/2 அப்படின்னு வரும். இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு 2.5 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்ம ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அதே போல தான் இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம ரேஷனல் நம்பர்ஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ். நம்ம ஏற்கனவே ப்ராப்ளம் பார்த்துருப்போம், ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது. இந்த ரெண்டு மெத்தட்லையுமே தான் நம்ம பட போகிறோம். ரெண்டு ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ரெண்டு நம்பருக்கு உள்ள இன்னொரு ரேஷனல் நம்பர் இல்லைன்னா அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஒரு 5 ரேஷனல் நம்பர் சொல்லுங்க அப்படின்னா அந்த மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் 1.8ல ஃபைண்ட் எ ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1/3 and 5/9. என்ன கொடுத்துட்டாங்க, 1/3யும் 5/9ம் கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு ரேஷனல் நம்பரை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்றாங்க. இங்க நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஆவரேஜ் மெத்தட்ல நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை போட்டு காமிக்கிறேன். இப்போ சொல்யூஷன் பாருங்க. the average of 1/3 and 5/9. 1/3க்கும் 5/9க்கும் என்ன பண்ண போறோம், ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ எப்படி எழுதலாம், நம்ம 1/3 + 5/9 கொடுத்துருக்க இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ற. ஆவரேஜ்னா அதானே பார்த்தீங்க, 2, 3 அப்படின்னா 2 + 3ன்னு பார்த்தோம். அப்போ இங்க என்ன, நம்ம 1/3 + 5/9 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், நம்ம டிவைடட் பை இங்க எத்தனை நம்பர் இருக்கு, 1, 2. அப்போ 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து பாருங்க, இங்க ஒரு 1/3 திரும்ப டிவைடட் பைல ஒரு 2 அப்படின்ற போல இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி சிம்பிளா எழுதலாம், இந்த 1/2 நான் காமனா வெளியே எடுத்துடுறேன். எடுத்துட்டேன்னா எழுதலாம் 1/2 × 1/3 + 5/9 அப்படின்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் பாருங்க 1/2 ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ இந்த 3க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும், நமக்கு 9 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 3யை எதால மல்டிபிள் பண்ணா நமக்கு 9 கிடைக்கும், 3ஆல பண்ணலாம். அப்போ நான் கீழே 3ஆல பண்ணா 9 வருது அப்படின்னா மேலே என்ன பண்ணணும், 3ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 1 × 3 3 வரும். பிளஸ் இங்க கீழே நமக்கு 9 இருக்கு, அப்போ மேலே இருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கலாம் 5 அப்படின்னு. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 1/2 × 3 + 5 என்னன்னு கிடைக்கும், நமக்கு 8 8/9. இப்போ இது கேன்சல் பண்ண முடியுமா, 1 2s are 2 4 2s are 9 அப்படின்னு பண்ண முடியும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, நமக்கு 4/9. அப்போ 1/3க்கும் 5/9க்கும் நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு ரேஷனல் நம்பர்னா வரும், நமக்கு 4/9. இந்த ஒரு ரேஷனல் நம்பர் தான் இருக்கும்னு இல்லை, இது போல நம்ம என்ன பண்ண முடியும்னா நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல அது எப்படி போடலான்றது பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.9 find at least 2 rational numbers between -3/4 and -2/5 அப்படின்னு. இங்க ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அட்லீஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் பார்ப்போம்ல, அந்த மாடலை நம்ம வந்து பார்க்கலாம். சொல்யூஷன் கொடுத்துருக்க நம்பர்னது நமக்கு given -3/4 -2/5. ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், சேம் நம்பர்ஸா கொண்டு வருவோமா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம சேம் நம்பரை கொண்டு வரணும் அப்படின்னா எல்சிஎம் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போ எல்சிஎம் ஆஃப் 4 and 5
நிச்சயமா 4 and 5 என்ன கிடைக்கும் நமக்கு 4 into 5 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 4 5s are 20 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை டினாமினேட்டர் 20 வர போல சேஞ்ச் பண்ணலாமா? எப்படி போட முடியும் நமக்கு? -3/4 இன்ட்டு எந்த நம்பர்ல நான் மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர்ல 20 வருதுன்னு பார்க்கணும். அப்ப என்ன நம்பர் போட்டா வரும்? 4 into 5 போட்டா வருமா? அப்போ 4 5s are 20 வரும். அப்ப நம்ம மேலேயும் 5 ஆல மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னது மைனஸ் வரும். 3 into 5 15. ஓகேங்களா? எப்படி டினாமினேட்டர்ல சேமா கொண்டு வரணும்ன்றதுனால நம்ம மல்டிபிள் பண்றோம். நெக்ஸ்ட் 2/5 அப்படின்ற நம்பர். இந்த 5 எதால நான் மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர் 20 வரும்னு பாருங்க. 4 ஆல மல்டிபிள் பண்ணா வருமா? 4 5s are 20 வரும். அப்போ நான் மேல 4 ஆல மல்டிபிள் பண்றேன். அப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 4s are 8. அப்போ இந்த ரெண்டு நம்பர் நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு -15/20 கிடைக்குது. இது என்ன கிடைக்குது? -8/20 கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்கிற நம்பர்ஸ் நம்மளால பார்க்க முடியும்ல. இப்போ இப்படி ஒரு நம்பர் லைன் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த நம்பர் நான் -8/20 எடுக்கிறேன். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் நமக்கு? -9/20, நெக்ஸ்ட் -10/20 அப்படின்னு எக்ஸெட்ரா வந்துட்டே இருக்குமா? லாஸ்ட் டைம் என்ன வரும் நமக்கு? -14/20, இங்க -15/20 அப்படின்னு வருமா நம்பர் லைனு? அப்ப நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்கிற அட்லீஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனா நமக்கு இங்க நடுவுல என்னது நமக்கு நிறைய ரேஷனல் நம்பர் இருக்கும். அப்ப இதுல ஏதாவது 2 எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் நம்பர் அந்த செட் எந்தெந்த நம்பர்லாம் வரும் அப்படின்னு பாருங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவுல என்னென்ன கிடைக்கும்? -15/20 -8/20க்கு நடுவுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? -9/20 இருக்கும். நெக்ஸ்ட் -10/20 இருக்கும். நெக்ஸ்ட் -11/20, -12/20, -13/20, நெக்ஸ்ட் -14/20 அப்படின்னு இத்தனை நம்பர்ஸ். எத்தனை? 6 நம்பர் வந்திருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு அட்லீஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர்ல நீங்க என்ன எழுதலாம்? இதுல இருந்து ஏதாவது 2 நம்பர் மட்டும் எடுத்து எழுதினா போதும். அப்ப என்ன எழுதலாம்? நான் எக்ஸாம்பிளுக்கு -10 -10/20 -11/20 எழுதுறேன்னு வச்சுங்க. நீங்க -12/20 -13/20 இங்க இருக்கிற நம்பர்ல எது வேணாலும் நம்ம எழுத முடியும். இந்த 6 நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் நடுவுல இருக்கிற நம்பரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்மளால எழுத முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்? -9/20 எடுத்துக்கிறேன். -9/20யும் நெக்ஸ்ட் -10/20 இந்த ரெண்டு நம்பரும் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்றேன்? கீழே மேல ரெண்டுத்துக்கு என்ன பண்றேன்? 10 ஆல நான் மல்டிபிள் பண்றேன்னு வச்சுங்க. வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. இங்கேயும் நான் என்ன பண்றேன்? 10 ஆல மல்டிபிள் பண்றேன். வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ -9 into 10 போட்டா என்ன கிடைக்கும்? -90/200 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா -10 into 10 -100/20 into 10 போட்டா என்ன கிடைக்கும்? நமக்கு 200 கிடைக்கும். அப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவுல நமக்கு எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும்? 91ல இருந்து -91/200 அப்படின்னு இருந்து -99/200 அப்படின்னு கிடைக்குமா? பிளஸ் நான் திரும்ப இந்த நம்பர் என்ன பண்ணலாம்? நான் ஒரு 100 ஆல மல்டிபிள் பண்றேன்னா -900/2000 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இந்த நம்பரை நான் பண்ணனா என்ன கிடைக்கும்? நமக்கு -910/2000 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல என்ன நமக்கு? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ ஏதாவது ரெண்டு நம்பர் கேக்குறாங்க அப்படின்னா சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்? இங்க டினாமினேட்டர் சேமா வர போல ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். அதுல இருந்து ஃபைண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ரெண்டு நம்பர் தான் எழுதணும்னு இல்லை. நீங்க இதுல இருக்க எந்த ரெண்டு நம்பர் எழுதினாலுமே ஆன்சர் கரெக்ட் தான்.